ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போல ஒரு ஜாலியான வீடியோ தாங்க. உங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் இப்போ உங்களை பார்க்கிறதுக்காக ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். அதாவது இந்த ஹாலிவுட்டை பார்த்து நம்ம இந்தியாவோட வெவ்வேறு ஸ்டேட்ல வெவ்வேறு லாங்குவேஜ்ல பல படங்களை அட்டை அடிச்சு வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி அட்டை அடிச்ச படங்களை நிறையவே நாங்க உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இப்போ நாங்க அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சீரியல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டிவி சீரியல்ஸ், அவன் வந்து கொஞ்சமும் சலைச்சதில்லை அப்படின்னு அப்படியே ஹாலிவுட்டை பார்த்து காப்பி அடிச்சு பல எபிசோட ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கான். அட காப்பினா சாதா காப்பி இல்லைங்க, ஃபில்டர் காப்பி. அந்த மாதிரி இவனுங்க ஹாலிவுட்ல இருந்து எந்தெந்த சூப்பர் ஹீரோ சூப்பர் வில்லன்ஸ் எல்லாம் காப்பி அடிச்சிருக்கானுங்க, அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் வச்சிருக்கானுங்க, என்னென்ன சூப்பர் பவர்ஸ்லாம் அதுக்கு டாப் அப் பண்ணி விட்டுருக்கானுங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாலியான வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹாலிவுட்ல இருந்து கொண்டு வந்திருக்க இந்த கிரியேச்சர் என்ன அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இது, ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வெக்கேஷன் வந்த காட்ஸிலாவை பிடிச்சு நடிக்க வச்சுட்டானுங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா இல்லங்க, நாங்க கூட அப்படிதான் நினைச்சோம். என்னடா இது, காட்ஸிலாவை கேஷ் பண்ற அளவுக்கு இந்திய சீரியல்ல பட்ஜெட் வளர்ந்து போச்சா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இந்த காட்ஸிலா வந்து காட்டுல இருந்தோ முட்டையில இருந்தோ வந்தது கிடையாது. இந்த காட்ஸிலா ஒரு சயின்டிஸ்டால் உருவாக்கப்பட்டது. ஆச்சரியமா இருக்குது இல்ல? இந்த காட்ஸிலாவுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இந்த இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்து சயின்டிஸ்ட் போல்டா. இவர் வந்து காட்ஸிலாவை தேடி போகும்போது காட்ஸிலாவோட கண்ணை மட்டும் பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்தானுங்களா. அந்த கண்ணுல இருந்து டிஎன்ஏவை எடுத்து லேப்ல இந்த சூரஜ் அப்படிங்கிறவனுக்கு சொருக்குன்னு ஊசியில வச்சு குத்திருக்காரு. காட்ஸிலா உருவாக்கும் முறை பாருங்க என்னன்ட்டு. காட்ஸிலாவோட டிஎன்ஏவை கொஞ்சோட இன்ஜெக்ஷன்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எவனாவது ஒரு அப்பாவி பைய கிடைச்சா அப்படின்னா அவனை படுக்க போட்டு அவனுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு டெட் பாடி எல்லாம் மூடி வைப்பானுங்க பாத்தீங்களா, அந்த துணியை வச்சு அவனை நல்லா மூடி வச்சிடணும். 5 நிமிடங்கள் நன்றாக மூடி வச்சு வேக வைக்கவும் அப்படிங்கிற மாதிரி காட்ஸிலாவை தயார் பண்றானுங்க. ஏண்டா அம்மா பெரிய காட்ஸிலாவை இப்படி கூண்டு லேபுகளை வச்சு உருவாக்கிட்டீங்களா, யூ ஆர் வெரி கிரேட். காட்ஸிலா உச்சா போனாலே இந்த லேபு ஃபுல் ஆயிருமேடா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹாலிவுட் படத்திலேயே காட்டாத டீடைல் எல்லாம் இவனுங்க காட்டுவானுங்க. காட்ஸிலா காலை வச்சு மிதிச்ச உடனே செத்த மாதிரி தான் ஹாலிவுட்ல காட்டுவானுங்க. ஆனா இவனுங்க பாருங்க, காட்ஸிலா வந்து கடலுக்குள்ள இருந்து பீச் வெளியே போச்சா, காட்ஸிலா காலுக்குள்ள மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் செத்து கிடக்குறானுங்க பாருங்க. என்னடா இது, பீச்ல சன்பாத் எடுக்கிற மாதிரி படுத்து கிடக்குறானுங்க. அது எப்படி காட்ஸிலா மிதிச்ச உடனே எல்லாரும் ஒரே ஷேப்ல படுத்திருக்கானுங்க, ஏனை கொடையா யாருமே படுக்க மாட்டானுங்களா? ஐயோ ஐயோ, என்னடா இது காட்ஸிலாவுக்கு வந்த சோதனை. அதாவது இந்த காட்ஸிலா வந்திருக்கிறது வந்து இந்தியாவில் இல்லையா, அப்புறம் அந்த ரொமான்ஸ் சென்டிமெண்ட் எல்லாம் இல்லாட்டி எப்படி? இந்த காட்ஸிலா வந்து மனுஷனா இருக்கும்போது, அதாவது ஊசி போடுறதுக்கு முன்னாடி சூரஜா இருந்தா பாத்தீங்களா, அப்போ லேப்ல இருந்த இந்த பொண்ணா லவ் சூட் இருக்காரு. அந்த லவ் மறக்குமா? லேபுக்குள்ள இவங்க பண்ணதெல்லாம் மறக்குமா? அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கும் ஊசி போட்டு காட்ஸிலாவா மாத்திடலாம் ட்ரை பண்றான். அந்த உடனே அந்த பொண்ணு வந்து சூரஜ் சூரஜ் அப்படின்னு கத்துது. அந்த பக்கமா கக்கா போய்கிட்டு இருந்த காட்ஸிலா வந்து அந்த பொண்ணை காப்பாத்தி கையை வச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் காப்பாத்துது. இதெல்லாம் ஒன்லி இந்தியால மட்டும்தான் பார்க்க முடியும். ஆச்சா, சரி இப்ப நம்ம கிளைமேக்ஸ் வந்துடும். ஏன்னா நம்ம நிறைய பார்க்கணும் இல்லையா? கிளைமேக்ஸ்ல என்ன பண்றானுங்க அப்படின்னா, போலீஸ்காரங்களா சேர்ந்து காட்ஸிலாவை டமால் டுமில் சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப காட்ஸிலா ஒரு போலீஸ்காரனை தூக்கி போட்டு பொச்சு மேலேயே மிதிக்க போது காட்ஸிலாவோட லவ்வர் இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து அருமையா ஒரு பாட்டு பாடுறா. அந்த பாட்டை கேட்டதும் காட்ஸிலா கண்ணுல இருந்து வருது பாருங்க தண்ணி, குடங்குடமா கொட்டுது. அட கரும பிடிச்ச கன்றாவிய, இந்த சீரியல்ல உட்காந்து டிவியில பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. எப்படி இவ்வளவு நாளா நம்ம கண்ணுல இந்த சீரியல்லாம் படாம போச்சுன்னு தெரியலையே. இந்த மஞ்சமாக்காலாம் சேர்ந்து இந்த காட்ஸிலாவுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? அதுதான் ஜராக்கா. ஹாட் ஸ்டார்ல இருக்குது, போய் பாடுறாங்க ஒக்கா மக்கா. ஓகே கைஸ், இப்ப நம்ம அடுத்த ஆளை பார்க்கலாமா? கைஸ், இப்ப நாங்க உங்களுக்கு காட்ட போறது இச்சாதாரி ஸ்பைடர்மேன். கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்குல்ல? அந்த இச்சாதாரி ஸ்பைடர்மேன் நீங்க பார்க்கணுமா? இங்க பாருங்க இன்ட்ரோவை. என்ன எழவி அது பாத்தீங்களா? இச்சாதாரி ஸ்பைடர்மேன். என்ன மேன் அது, கண்ணுக்கு கீழே ஓ சிலந்தி வேலையா? வரைஞ்சுக்கோ. ஒரிஜினல் ஸ்பைடர்மேனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் காட்டணும்ல. நாங்க அப்படியெல்லாம் காப்பி அடிக்க மாட்டோம்ப்பா. இந்த மாதிரி ஹாலிவுட் ஸ்பைடர்மேனை பார்த்து நாங்க காப்பி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் இந்த ஸ்பைடர்மேனுக்கும் அந்த ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த ஸ்பைடர்மேன் வந்து சாதாரணமான மனுஷனா இருப்பாரு. எப்ப தன்னுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணுமோ அப்ப மட்டும் ஸ்பைடர்மேன் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு ஃபைட் பண்ணுவாரு. ஆனா இவர் அப்படி கிடையாதுங்க, இவர் நெஜ ஸ்பைடராவே மாறிடுவாரு. இங்க பாருங்க, குத்த வச்சு உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அப்படியே சலந்தியாவே மாறிடுவாரு.
அதே மாதிரி அந்த ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஸ்பைடி சென்ஸ் இருக்கும். அதாவது ஆபத்தை முன்னக்கூட்டியே அவர் உணர்ந்துப்பாரு. ஆனா இந்த ஸ்பைடர்மேனுக்கு வந்து மோப்ப சக்தி இருக்கும். ஏன்னா இந்தியாவில இருந்து வந்திருக்காரு இல்லையா, மோப்ப நாய் மாதிரி மோப்ப முடிச்சுதான் தன்னுடைய எதிரிகளை கண்டுபிடிப்பாரு. அந்த ஸ்பைடர்மேனுக்கு வந்து வெப் கையில இருந்து வரும். ஆனா இந்த ஸ்பைடர்மேன் வந்து இந்தியாவில இருந்து ட்ரெடிஷனலா வந்திருக்காரு இல்லையா, அதனால தாந்திரிகம் பண்ணி தான் தன்னுடைய கையில இருந்து வெப் அப்படியே உருண்டையா உருட்டி தூக்கி எறிவாரு. பாத்தீங்களா எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. இன்னுமாடா நாங்க காப்பி அடிச்சோன்னு சொல்றீங்க நீங்க. எல்லாத்துக்கும் மேல ஸ்பைடர்மேனுடைய காஸ்டியூமை பாத்தீங்களா, வெஸ்டர்னும் இந்தியனும் சேர்ந்த கல்ச்சர். மேல பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்பைடர்மேனுடைய காஸ்டியூமும், கீழே வந்து ட்ராக் பேண்ட்டும் ஷூவும் போட்டிருப்பாரு. இன்னுமாடா சொல்றீங்க நாங்க ஸ்பைடர்மேனை பார்த்து காப்பி அடிச்சு இந்த சீரியல் எடுத்தோன்னு. கைஸ், நீங்கள் எல்லாருமே ஸ்பைடர்மேன் படத்தை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸ்பைடர்மேன் படத்தில் வர இந்த டாக்டர் ஆக்டோபஸ் அப்படிங்கிற சூப்பர் வில்லனையும் பார்த்துருப்பீங்க. இந்த சூப்பர் வில்லனை அழிக்கிறதுக்காக ஸ்பைடர்மேன் எவ்வளவு கஷ்டப்பட்டார் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, இந்த டாக்டர் ஆக்டோபஸ் உடைய லேடி வெர்சன் நம்ம இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. வாட்? ஆச்சரியமா இருக்கா? இங்கே பாருங்க. அதில் வந்து அந்த டாக்டர் ஆக்டோபஸ் வந்து ஒரு கை மாதிரியான மிஷினை தயார் பண்ணி தன்னை உடம்புல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த லேடி ஆக்டோபஸ் உடைய உடம்புக்குள்ள இருந்து கை வெளியே வருது. ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட இம்பாசிபிளான ஒரு பாசிபிள் விஷயத்த உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா பெரிய பெரிய சைஸ் முட்டை. இந்த முட்டை வந்து இந்த அம்மா போட்ட முட்டையா? இது எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இல்லைங்க. இம்மா பெரிய முட்டை இந்த அம்மா கிட்ட எங்க இருந்து வெளியே வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். இந்த டாக்டர் ஆக்டோபஸை கொல்றதுக்காக ஸ்பைடர்மேன் வந்து படாத பாடுபட்டிருப்பாரு. ஆனா இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா இந்த லேடி ஆக்டோபஸ் எப்படி பிடிக்கிறானுங்கன்னு பாருங்க. பாத்தீங்களா, இம்மினி குண்டு ஒரு கயிறுல வலை மாதிரி கட்டி மேல போட்டு ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டானுங்க. கத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க. இதாவது பரவாயில்லைங்க. இந்த கோஸ்ட் ரைடர் இருக்காரு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆள் அவர் ஹாலிவுட்ல. அவரை கூட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துறாங்க இங்க பாருங்க. பாத்திரா ரொம்ப முக்காத, பின்னாடி யாராவது வந்துட போகுது. இந்த கோஸ்ட் ரைடரை வந்து இவரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. அந்த கோஸ்ட் ரைடர் மேல தீ பிடிச்சி எரியுது. சுத்தி இருக்கிறவங்களாம் கம்பளியை கொண்டு போய் மேல போடுறானுங்க. அடே அது கோஸ்ட் ரைடரா? நம்ம கோஸ்ட் ரைடர் பயந்து ஓடுறாரு. ஏண்டா எங்க இந்தியானா சும்மாவா? அவனை எவனாவது வருவீங்க இனிமேலு சொல்லி நிறுத்துங்களா? இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும், என்டர்டைன்மெண்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் டக்கால் பதிவு பண்ணுங்க. லைக் பண்ண அடிச்சு பட்டையை கலப்புங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். டாடா, பை பை.